ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி விக்டோரி ZX பிளஸ் ஆப்ஷனல் சிவிடி தாங்க இருக்கு. இப்போ இந்த வண்டி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த வண்டி நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணது யார் தெரியுமா? நம்ம வந்து மதுரையில இருக்க ஆசிர் மாருதி தாங்க. நீ யாராவது மாருதியில கார் பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம ஆசிர் மாருதி கான்டெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்ப்போம்னா, இந்த எக்ஸ்டீரியர்ல இந்த பம்பர் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போல்டாவும் இருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்குங்க. நமக்கு வந்து இந்த வண்டியில வந்து டிஆர்எல் பாத்துட்டீங்கனாலுமே கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ்மே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர்ல ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ்மே இந்த வண்டியில ஆஃபர் பண்றாங்க, போத் ஹை பீம் அஸ் வெல் அஸ் லோ பீம். அப்புறம் கீழே ஃபாக் பண்றதுமே நம்ம வந்து ஒரு எல்இடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஒரு ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில டோட்டலா வந்து 1 2 3 4 பார்க்கிங் சென்சார், சரௌண்டிங்ல பார்க்கிங் சென்சார் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல சுசுகி லோகோ வந்துருதுங்க. இந்த இடத்துல 360 டிகிரி கேமரா கூட ஃப்ரண்ட் அண்ட் கேமரா வந்து இதுல இருக்குங்க. அப்புறம் இந்த வண்டியில பாத்துட்டீங்கன்னா இது வந்து ZX பிளஸ் ஆப்ஷனல் இசிவிட்டிங்க. ஸோ இதுல வந்து ஏடாஸ் வராது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் போனா மட்டும்தான், அந்த ஏடி போனாதான் உங்களுக்கு வந்து ஏடாஸ் வரும். ஸோ இதுல வந்து ரேடார் அந்த மாதிரி கேமரா வசதிகள் எதுவுமே இந்த வண்டியில கொடுக்கல. மித்தபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்டோட ஃபேஸியா சூப்பரா தாங்க இருக்கு. அதே போல நீங்க வந்து மிரர்னு கிளாஸிங் நீங்க பாத்தீங்கன்னாலுமே நமக்கு வந்து ஒரு யூவி கட் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸோட குவாலிட்டியுமே ஓகே, நல்லா பிரிட்டி குட். இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த சைடு லுக் வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து சைடு லுக் வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டயர் ப்ரொஃபைல் பார்ப்போங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்துட்டீங்கன்னா 215 60 or 17 இன்ச்சஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆரோ அலாய் வீல்னு சொல்லுவாங்க. டிசைனுமே பார்த்துட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டினால ஸோ கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாஷ்லாம் பண்றோம்னா பெர்ஃபெக்டா இருக்கு இந்த வண்டி. அப்புறம் சைடு மிரர் பார்த்துட்டீங்கன்னா இதுதாங்க. இதுல ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருதுங்க. அப்புறம் கீழே வந்து சைடு கேமரா பெரிய ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க, கேமராவும் இருக்கு. அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து மிரர்னு பார்த்துட்டாலுமே பெர்ஃபெக்டா இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் இதுதான் கொடுத்துருக்காங்க. சைட்லாமே யூவி கட் கிளாஸஸ் தான் சூப்பர். நம்மளுக்கு வந்து விண்டோ கார்னேஷன் பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டியில கொடுக்கல. இந்த வண்டியில கொடுத்துருந்தா அது கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும். ஏன்னா டிசைர் அந்த மாதிரி கார்ல கொடுக்குறாங்க, பெலினோல கொடுக்குறாங்க. இதுல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ணினா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து டோர் ஹேண்டிலுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து குரோம்ல கொடுக்கல, நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் நம்மளுக்கு வந்து வெல்கம் சென்சார் கூடிய பட்டன் கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் மேனுவலா கீ ஓபன் பண்றதுக்கு இதுவுமே கொடுத்துருக்காங்க. நீங்க ரூஃப் ரயில்னு பாத்துட்டீங்கனாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. மேல ஒரு பனோரமிக்ல ஒரு சன் ரூஃப் இருக்கு, ஓகே டீசெண்டா இருக்கு. அப்புறம் மேல ஒரு ஷார்ப் ஆண்டனாவுமே இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குவார்டர் பேனல் கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏரியாவும் ஃபீல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சைட் டைமென்ஷனோட எல்லா லென்த்து வித்து எல்லாமே நமக்கு இப்போ நான் ஸ்க்ரீன்ல போடுறேங்க. மித்தபடி நமக்கு இந்த எஸ்யூவி கிளாடிங் அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குங்க இந்த வண்டியில. அப்புறம் இந்த வண்டியோட ரியர் லுக்குன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி இந்த வண்டியோட ரியர் லுக். நமக்கு வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மெயினா இந்த வண்டியில பிடிச்சிருக்கிறது இந்த டெயில் லைட் தாங்க. டெயில் லைட் அப்படியே குட்டி குட்டியா அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க பெர்ஃபெக்டா இருக்குங்க. அப்புறம் நீங்க வந்து விண்ட்ஷீல்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டீஃபாகர் வந்துருதுங்க, அஸ் வெல் அஸ் வைப்பர் வாஷருமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக் லேம்புமே இந்த வண்டியில ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் கீழே இங்க வந்துட்டீங்கன்னா நமக்கு சுசுகி லோகோ, விக்டோரிஸ் பேக்கிங், ஹைபிரிட் பெரிய பேட்சிங்மே இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் மாடல் இசிவிடி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருதுங்க. அப்புறம் 4 பார்க்கிங் சென்சாருமே இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க, 2 ரிஃப்ளெக்டருமே இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில மாருதியில முதல்ல இந்த வண்டியில தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து டிக்கி அப்படி ஒன் டச்லயே ஆட்டோமேட்டிக்கா டிக்கி ஓப்பன் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி காலை வச்சா கெஸ்டர் மோட்லயுமே ஆன் ஆகிற ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பாத்துட்டீங்கன்னா இதுதாங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு 2 சூட்கேஸ் வச்சுக்கலாம், ஓகே. இங்கெல்லாம் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்லாம் இங்க ஆக்சுவலி இதுல வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க வந்து ஒரு லைட்டுமே, பூட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு ஒரு இதுமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், 12 வோல்ட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்னி வீல் கொடுக்கல. நமக்கு வந்து வெறும் பஞ்சர் கிட்டு அந்த மாதிரி கிட்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொடுக்கல. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. அப்புறம் மேல பார்க்கிங் நம்ம பார்சல் ட்ரேமே கொடுத்துருக்காங்க, சூப்பர். அசோல சீட்டுன்னு நீங்க பாத்துட்டாலுமே 60/40. நான் உங்களுக்கு வந்து இன்டீரியர் போயிட்டு நான் ரியர் காமிக்கிறப்ப நான் காமிக்கிறேன். அதே போல நீங்க பூட்டை க்ளோஸ் பண்றப்பையும் இந்த ஒரு பட்டன் அனுப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பூட்டு க்ளோஸ் ஆகுங்க.
பாத்துட்டீங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். சப்போஸ் நம்ம பூட்டை வந்து ஒழுங்கா மூடல, இல்ல நம்ம ஒரு வெயிட்டே நம்ம கையில வச்சிருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து அதை பார்க்க நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நம்ம வந்து இப்படி தொறக்க விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு லக்ஸரி ஃபீச்சரா எனக்கு தெரியுது. இப்போ வாங்க நம்ம வந்து இன்டீரியர் ரிவ்யூ பண்ணலாம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வந்து டோர் பேடுன்னு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த அப்பால்ஸ்டரியும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மாறுதி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட இந்த பியோனோ அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. டிசைனும் நல்லா இருக்குது. க்ரோமில் தான் டோர் ஹேண்டில் இந்த உள்ளே இருக்க கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் ஆம்பியன்ட் லைட்டிங் வரும்னு நினைக்கிறேன். வரும் கண்டிப்பாக. அப்புறம் ஆல் ஃபோர் பவர் விண்டோ வருதுங்க. டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் as well as 1 டச் அப்பும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபோர் பவர் விண்டோ, சென்டர் லாக்கிங்குரிய பட்டன், அப்புறம் பின்னாடி விண்டோ லாக் பண்ணுறது, க்ளோசிங் ஓஆர்எம், எலக்ட்ரானிக்கலி க்ளோசிங் ஓஆர்எம், அப்புறம் எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்மே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டியூட்டர்ஸ் வந்துருதுங்க. இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாங்க அப்படியே இன்டீரியர் போய் பார்ப்போம். இதுதான் இன்டீரியர். வாங்க இப்போ உள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. மாருதியில் வந்து நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல மாருதி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் வீல்னு பார்த்துட்டிங்கன்னா இதாங்க ஸ்டேரிங் வீல் லெதர் ராப்பிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நமக்கு சென்டரில் சுசுகி லோகோ வந்துடுதுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் சுவிச்சஸ். அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஆட்டோமேட்டிக் வரலை, கொஞ்சம் எக்ஸ்டென்ட் மாடலாம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் கூடிய ஸ்டாக்குங்க, அதில் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணுறது அந்த மாதிரி வசதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான் வருதுங்க. இது வந்து ஹைப்ரிட்னால இந்த கலரில் வந்துருக்கு. அப்புறம் இந்த வண்டியில் மெயினாக நம்மளுக்கு வந்து ஹெச்யூடியுமே கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க ஹெச்யூடி. இப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இந்த தெரியுது பாருங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? இது மாதிரி நம்ம நைட்டில் போகிறப்ப நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூடிய பட்டன், அப்புறம் 360 வியூ கேமராவுமே இந்த வண்டியில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹெட்லாம்ப் லெவலர், பார்க்கிங் சென்சர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அந்த வசதி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எலக்ட்ரானிக் டோரை அந்த டெயில் கேட்டை ஆஃப் பண்ணுற வேலையை எதுவுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுற எதுவுமே இப்போ இங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணுற அளவுக்கும் வசதிகளுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட என்ன இன்சூரன்ஸ் டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்ப்போம். டிஎஃப்டின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சில் ஒரு டிஎஃப்டி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இதில் மல்டிபிள் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு காமிக்கிறது, டிரைவிங் டைம், ஃபியூல் எக்கனாமி ஹிஸ்ட்ரி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு டைமே பத்தாது. இதை தான் நம்ம கவர் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ்ஸு, டிரைவிங் அசிஸ்டன்ட், ஹெச்யூடி செட்டிங்கு, வெஹிக்கிள் செட்டிங்கு, நம்ம எல்லா கார்லையும் இருக்க செட்டிங் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதோட அந்த லே அவுட்டுமே பார்த்துட்டிங்கனாலுமே நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அந்த இதில் இண்டிகேட்டர் போட்டால் எரியுமா? அது கிடையாது. ஓகே, நோ ப்ராப்ளம் மட்டால். மற்றபடி நம்ம அந்த நேவிகேட் பண்ணுறதா கூட இதிலே வந்து காமிக்கிற அளவுக்கு மாருதி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹெச்யூடி ப்ரீமியமாக இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க இன்ஃபோடைன்மெண்ட்டு. இது வந்து ஒரு நியூலி இன்ஃபோடைன்மெண்ட்டுங்க. நம்மளுக்கு வந்து ஐ திங்க் வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அட்வான்ஸ் நினைக்கிறேன். இதுதான் வரும். ஆக்சுவலி நான் என்னென்ன கரெக்டாக உங்களுக்கு நான் கீழே போடுறேங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதியில் நம்ம இதுவரையும் பார்க்காத அளவுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு லேஅவுட்டுமே பாருங்களேன் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து இன்பில்ட் நேவிகேஷனுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க மேப்பிள்ஸில். இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போங்க. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா அப்ளிகேஷன், டால்பி ஆட்டோமாஸ், அப்புறம் மீடியா, ஃபோனு, செட்டிங்ஸு, கிளைமேட்டு, சுசுகி நேவிகேஷன், அதான் அந்த இன்பில்ட் மேப் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஹெல்ப்பு, 360 வியூ கேமரா. இது தாங்க 360 வியூ கேமரா பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து அதுக்கு 360 கேமரா வந்துமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை ரிவர்ஸ் போட்டால் தான் நமக்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு அந்த 360 தெரியும். இருங்க, இதான் 360 கிளாரிட்டி. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆட்டம்ஸ் நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் 8 இருக்குது. இன்ஃபினிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. இதில் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க போலங்க. என்னென்னா நீங்கள் அந்த டால்பி அட்டமாஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் இன்ஃபினிட்டியோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து கேட்குற அளவுக்குமே இந்த வண்டியில் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லே அவுட்டு
பெர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வண்டியோட இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பிடிச்சிருக்குங்க. பல இன்ஃபர்டைன்மெண்ட் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவும் பார்த்துட்டாலுமே வேகமாகவும் இருக்குது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ சென்டர் கன்சோலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியானோ பிளாக்கில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டி ஓகே டீசன்ட். அப்புறம் ஹசார்ட்க்குரிய பட்டன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் லெதர் கிடையாது, சும்மா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடிஷ்னலாக ப்ரீமியம் ஆட் பண்ணுதுங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் நமக்கு ஏசி வந்து இதுலேயுமே கண்ட்ரோல் பண்ண வசதிகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம இதுலேயுமே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜருமே கொடுத்துருக்குறாங்க. பெர்ஃபெக்ட். இதுதான் ஆக்சுவலி இந்த வண்டியோட கீ. நான் இந்த வண்டியோட கீ நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் சார்ஜர், அப்புறம் வந்து யூஎஸ்பி, நம்ம வந்து சார்ஜ் போடுற வசதிகளுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் லிவரு. இது வந்து இசிவிட்டிங்க. இது வந்து ஏடி கிடையாது, மேனுவல் கிடையாது, இசிவிட்டி. ஸோ இதுதான் இந்த வண்டியோட லிவரு. ஸோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டிரைவிங் மோட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா டிரைவிங் மோட்ஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டு, ஈகோ, நார்மல் அந்த மாதிரி வசதிகளுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இவி மோடில் நம்ம இந்த மாதிரி போகிறப்ப இது வந்து ஹைப்ரிட் வண்டியா, ஸோ இவி மோட் அனேபிள்னு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்மளால் ட்ரைவ் பண்ணல. அதனால் அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஒரு மெயின் ஹைலைட்டட் ஃபீச்சர் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெண்டிலேட்டட் சீட்டுங்க. சூப்பரான ஃபீச்சருங்க. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்லுவேன். என்னென்னா இதில் நம்ம இப்போ வந்து வெண்டிலேட்டர் சீட் போட்டு தான் இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1 இல்லை 2 வச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 வச்சாமே ஏதோ ஒரு நாய்ஸ் குட்டியாக வருது. பட் ஓகே, இந்த வண்டியில் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது சும்மா அப்ரிஷியேட்டபிள் தாங்க, நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்குமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ம்ரெஸ்ட்டுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து லெதரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட சீட்டு குவாலிட்டின்னு பார்த்துட்டாலுமே நமக்கு நல்லா தான் இருக்குது. பார்சியல் லெதர் தான் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. மற்றபடி இன்டீரியர் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. நீங்கள் இதை எப்படி இருக்குங்க நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஐஆர்விஎம் பார்த்துட்டிங்கனாலுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரேம்லெஸ்ஸாக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். பட் ஆட்டோ டிமிங் தான் கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபெக்ட். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சன்சைட் வந்துடுதுங்க. அதில் வந்து வேனிட்டி மிரர் லைட்டு, சூப்பர் லைட் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கேபின் லைட்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் சன்ரூஃபு, அப்புறம் நம்மளுக்கு இந்த சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் பேசஞ்சருக்கு எப்படி இருக்குது அங்கேயுமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் மேலே பெனோராமிக் சன்ரூஃப் இருக்குது, பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்குது. பெனோராமிக் சன்ரூஃபில் இதில் ஒரு நெகட்டிவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து 1 டச்சில் போனோம் ஃபுல்லாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது, லைட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை மாறுதி வந்து அடுத்ததில் அவங்க சேஞ்ச் பண்ணால் ஓகே, நோ ப்ராப்ளம், கொஞ்சம் பண்ணிக்கலாம். இந்த நம்ம 1 டச்சில் பண்ணோம்னா அப்படி தான் வருது. ஸோ சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் நம்மளுக்கு வந்து ஆம்பியன் லைட்டிங்குமே கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 64 கலர்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து லைட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லைட் வரும், டோர் பேடில் லைட் வரும், இந்த டோர் பேடில் லைட் வர மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. மித்தபடி நல்லா தான் இருக்குது. இப்போ ரியர் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இந்த வண்டியோட ரியர் ஸ்பேஸை பற்றி பார்ப்போங்க. இப்போ நான் வந்து ரியரில் உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு வந்து ரியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பேருக்குமே ஹெட் ரெஸ்ட்ன்றது ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்துருக்குங்க. நமக்கு வந்து சென்டரில் ஒரு பேசஞ்சருக்கு சீட் பெல்ட்டுமே 3 பேருக்குமே சீட் பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சரில் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காது, சூப்பர் பாயிண்ட்டுங்க, நல்லா இருக்குது. மித்தபடி எனக்கு வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா தை சப்போர்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து நான் வந்து டிரைவர் சீட்டை ஃபுல்லாக வச்சுருக்கேன். அப்படின்னாலும் ஓகே, நமக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்கும் ஸ்பேஸ்ன்றது. எனக்கு தை சப்போர்ட்டு ஓகே, நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த வண்டியில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹெட்ரூம் இருக்குல்ல, ஹெட்ரூம் எனக்கே நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், எனக்கே வந்து ஹெட்ரூம் தட்டுது. ஆனால் இதே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க உட்காந்தவங்களாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே தட்டும். ஸோ இதை மாறுதினா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மேலே வந்து பெனோராமிக் சன்ரூஃப் வந்து நீட்டாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. அதே போல் இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து இதுவரையுமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. இந்த 2 பேனலுமே ஓப்பன் ஆகிற வரையுமே இந்த வண்டியில் வசதிகள் கொடுத்துருக்குறாங்க. நான் அப்போ உங்களுக்கு நான் காமிக்கலை. பட் எனிவேஸ் இதில் அந்த 2 இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்டீரியரில் லைட்டிங்குமே இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு கிராப் ஹேண்டலுமே வருது. இதில் வந்து அந்த க்ராசரி எதுவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் நீங்கள் தொங்க விட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட்டுமே வருதுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறமே கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சீ போட்டு இங்கே ஃபோன் வச்சுருக்கக்கூடிய வசதிகள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு டோரில் வந்து சீட்டில் வந்து பின்னாடி வைக்கிறது கொடுத்துருக்காங்க. மித்தபடி பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த வண்டியில் வந்து ஐசோஃபிக் சீட் மவுண்ட்டுமே இந்த வண்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க.
மற்றபடி ஸ்பேஸ் ஓகே, மாருதி வந்து ஹெட்ரூம் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த வண்டியோட 60/40 ஸ்ப்ளிட் சீட் போட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட 60/40 ஸ்ப்ளிட் சீட் நம்ம பண்ணியாச்சு. நம்ம பண்ணிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. இதில் நம்ம வந்து ஒரு பெட்டே போட்டு படுத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குங்க. மற்றபடி ஓகே, இவ்வளோ தான் 60/40 ஸ்ப்ளிட் சீட்டு. நமக்கு வந்து ப்ளஸ் ஹெட்ரெஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்க ஹெட்ரெஸ்ட் நம்ம கழட்டிட்டோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வண்டியை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சுன்னா, இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து எக்ஸ்டீரியர் பார்த்துக்கிட்டாங்க, இன்டீரியர் பார்த்துக்கிட்டாங்க பர்ஃபெக்டாக இருக்குது. இன்டீரியர் வந்து மாறி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. மற்றபடி இந்த வண்டியோட நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க. அசல் இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அப்புறம் இன்ஜின் ஸ்பெக்ஸ், வண்டியோட டைமென்ஷன் எல்லாமே நான் இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேங்க. இதே மாதிரி நான் எல்லா காரையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வீடியோ கமெண்ட்டில் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு யாராவது சித்தார்த்தா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ சித்தார்த் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.